ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல் டைமில் வந்து ட்ரீம் 11 விளையாடுறவங்களோட எண்ணிக்கை வந்து நார்மல் கிரிக்கெட் கேம்ஸை விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து வேர்ல்ட் கப் டைமை விட வந்து ஐபிஎல் டைமில் தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரீம் 11 வந்து கான்டெஸ்ட் விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஐபிஎல் டைமில் வந்து ட்ரீம் 11 வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ஐபிஎல் பீரியடில் வந்து நிறைய பேருக்கு லாபம் கிடைச்சிருக்கா, நஷ்டமாயிருக்கா, ஒருவேளை நஷ்டமாயிருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய வியூஸை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த சீசன் வந்து ட்ரீம் 11 யூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா, லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து லாஸ் தான் ப்ரோ ஆயிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எனக்குமே வந்து ப்ரீவியஸ் சீசன்ஸை விட வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு லாஸில் தான் ஓடிட்டு இருக்குன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எதனால் லாஸ் ஏற்படுது இல்லை ப்ராஃபிட் கம்மியாக இருக்குங்கிற என்னோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஐபிஎல் டைமில் தான் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ட்ரீம் 11 விளையாடுறாங்க கம்பேர்ட் டு வந்து அதர் கிரிக்கெட் சீசன். ஸோ காம்படிஷன் அதிகமாக வந்து நமக்கு லாஸ் ஏற்படுறதுக்கும் இல்லை நம்ம ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் உண்டு. செகண்ட் வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிச்சஸ். இந்த சீசனோட எல்லா பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 170 to 190ங்கிறது வந்து ஒரு பார் ஸ்கோராக இருக்கும். 200 to 220ங்கிறது வந்து ஒரு சில மேட்சஸில் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோராக இருக்கும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 250, 270, 280 கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடித்தாங்க. 168 10 ஓவர்ஸில் அடிக்கிறாங்க. ஸோ வந்து பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகும்போது வந்து ஒரு பேட் அண்ட் பாலுக்கான கான்டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப வந்து கம்மியாகுது. ஸோ பவுலர்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 3-4 பவுலர் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதே கிடையாது. இந்த ஒரு ரீசன் தான் நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் நடக்கிறதுனாலையும் வந்து நம்மளோட ப்ராஃபிட் குறையுது இல்லை லாஸ் ஏற்படுறதுக்கும் வந்து அதுவும் ஒரு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல். இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்னால என்ன ஆகுதுன்னா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கேமில் வந்து பெருசாக நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறது கிடையாது. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எய்தர் பேட்டிங்கோ பவுலிங்கோ மட்டும்தான் பண்ணுறாங்க. பிச்சஸ் ஹை ஸ்கோரிங்காக இருக்கிறதுனால பவுலிங்கில் அவங்க பெரிய இம்பேக்ட் கொடுக்கறது கிடையாது. சேம் டைம் வந்து நிறைய பிச்சர்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஒரு 3-4 விக்கெட்ஸுக்கு மேலேயும் நிறைய கேமில் வந்து விழறது கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆல்ரவுண்டர்ஸோடைய வந்து இம்பேக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகுது. எப்போதுமே T20ஸில் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஸோ இப்போ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கோப் இல்லாததுனால நம்மளோட டீம் பேலன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பேட்ஸ்மேன் போகலாமா இல்லை பவுலர் போகலாமான்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுனாலையும் வந்து இந்த லாஸ் ஆர் வந்து ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் செலக்ஷன் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன் பர்சன்டேஜை வந்து ட்ரீம் 11 வந்து விசிபிளாக வச்சிருக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். எல்லாருமே கேம் தெரியாதவங்க கூட வந்து அந்த பர்சன்டேஜை பார்த்து வந்து டீமை எடுத்துடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரோட டீமும் வந்து 90% சிமிலராக தான் இருக்குது. ஒரு 10% 1 or 2 பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அந்த 1 or 2 பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து அந்த லாபம் கிடைக்கிது. அந்த 1 or 2 பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம லாஸை நோக்கி போயிடுறோம். ஸோ இந்த பர்சன்டேஜை வந்து அவங்க விசிபிளாக வைக்காமல் இருக்கிறது வந்து கிரிக்கெட் நாலேஜ் உள்ள வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆல்சோ இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். கோலியாக இருக்கட்டும், நரைனா இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமில் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சிமிலராக அவங்களே தான் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேரை எடுப்போம். அவங்க வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாததுனாலையும் வந்து இந்த லாஸ் ஏற்படுறதுக்கான காரணமாக அமையுது. ஓகே, இப்போ லாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டெப்ஸை சொல்கிறேன். அதில் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சேஃபான டீமை வந்து பிக் பண்ணுங்கள். நீங்கள் பிளைண்டாக வந்து செலெக்ஷன் பர்சன்டேஜை பார்த்து வந்து டீம் எடுக்க வேண்டாம். பட் ஆனால் யார் இன்ஃபார்மில் இருக்காங்களோ அவங்களையே வந்து ஒரு சேஃபர் ஆப்ஷனாக வந்து அந்த பிளேயிங் லெவலையே பிக் பண்ணுங்கள். அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டீமை தான் கொண்டு வருவாங்க. ஸோ இது உங்கள் லாஸை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக இருக்குங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியன். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான கான்டெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த கான்டெஸ்ட்டில் வந்து ரொம்ப லாஸ் ஆகுதோ அந்த கான்டெஸ்ட் விளையாடாமல் கொஞ்சம் பேட்டர்னை மாற்றுங்க. இப்போ உங்களுக்கு ஹெட் டு ஹெட்டில் தான் வந்து லாஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஹெட் டு ஹெட் விளையாடாமல்
10 மெம்பர்ஸ் 5 வின்னர்ஸ் இந்த மாதிரியான கான்டெஸ்ட், இல்லை வந்து ஒரு லெஸ் தென் 100 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட் 50 வின்னர்ஸ் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை வந்து பிக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கான்டெஸ்ட் தான் லாஸ் ஆகுது, ஹெட் டு ஹெட் வந்து எனக்கு லாபமாக இருக்குன்னா அந்த ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டே கொஞ்சம் நாளைக்கு விளையாடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த கான்டெஸ்ட்டில் வந்து லாபம் கிடைக்கலையோ அந்த கான்டெஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக விளையாடுங்க. ஏன்னா ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி வந்து நாலேஜ் உள்ள பீப்புள் தான் வந்து ஆட வருவாங்க. பிளைண்டாக வந்து செலெக்ஷன் பர்சன்டேஜை வந்து நம்பி விட மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் விளையாட போகும்போது அதுலேயும் வந்து இந்த 50% வின்னர்ஸ் கான்டெஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் லாஸை குறைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகுதுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணால் கண்டிப்பாக லாஸும் கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து லாஸ் ஆக போகும்போது நம்ம கொஞ்சம் டெஸ்பரேட்டாக இருப்போம், எப்படியாவது வந்து விட்டதை பிடிக்கணும்னு. அப்படி நம்ம ட்ரை பண்ண போகும்போது தான் அது மேலும் மேலும் லாஸ் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் காமாக வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு 50% இல்லை ஒரு 25% குறைச்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கான்டெஸ்ட் சேர்றதுக்கும் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸில் நீங்கள் கான்டெஸ்ட் பப்ளிக் கான்டெஸ்ட் சேர்ந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் கூட வந்து உங்களுக்கு உங்கள் லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கான்டெஸ்ட் சேர்றதையும் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் சீசனில் ட்ரீம் 11 நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்குறீங்களா இல்லை லாஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.